மாமே பாட்டு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஷுவல்ஸாவும் சூப்பரா இருந்தது. இந்த வாட்டி அந்த கத்தி எடுக்கும்போது என்ன எழுதிருக்கு நம்ம பேசிட்டே இருந்தோம்ல, இப்போ அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஆனிகோரோஷி. தப்பா இருந்தா சாரி, ஏன்னா எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது. பட் இந்த கத்தில அதுக்கான மீனிங் என்னன்னா டிமான் ஸ்லேயர், அதாவது அரக்கர்களை கொல்பவன். இதை தான் அந்த ஸ்வாடு மேல எழுதி வச்சு நிறைய ஃப்ரேம்ஸ்ல டீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல அந்த ஜாப்பனீஸ் டச் எல்லாம். சரி, பிரேக் டவுன் தான் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த குட் பேட் அக்லி டைட்டில ஏகே அவர்கள் தான் சஜஸ்ட் பண்ணாருன்னு ஒரு இன்டர்வியூல ஆதிக் அவர்கள் சொன்னீங்க. இப்போ இந்த ஜிபியூவை நீங்க தான் காட் பிளஸ் யூ மாமேன்னு ஒரு ஃபேன் பாயா மாத்தினீங்களா, இல்லனா அதுவும் ஏகேவே சொன்னாரா? அவர் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. கடவுள்னு சொல்லாதீங்க, தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னதும் நீ அழகா ரூட்டை மாத்தி குட் பேட் அக்லி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க டைட்டில ஜிபியூன்னு சுருக்கி அதுக்கு காட் பிளஸ் யூ மாமேன்னு வச்சு அழகா அந்த கடவுளை சேர்த்துட்டல. மாமே நீ வேற மாதிரி. சாங்கியே தரமா செஞ்சு பிரிச்சது இல்லாம அந்த பாட்டையே ஒரு 3-4 இடமா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த கடவுளே அஜித்தே, அது சொல்லக்கூடாதுதான், பட் அந்த ஒரு ஸ்லாங்ல தானே கேக்குது ஏகேன்னு சொல்லும் போது அதை இன்டைரக்டா உள்ள வச்சதா இருக்கட்டும். மிடில் அந்த ஆசை 100 வகை அந்த ரெட்ரோ டியூனை அழகா ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. பிளஸ் கடைசியா அந்த பால் டப்பாவோட ரேப் போர்ஷன் தியேட்டர்ல கொண்டாட போறாங்க. லிரிக்ஸ் எல்லாமே தீயா இருந்தது. அந்த ரேப் வோக்கல்ஸ் எல்லாமே கடைசியா ஏகேக்கு ஒரு ஹெவி பீட் இந்த சாங்ல இருக்கு. நான் 2 வாட்டி தான் சாங் கேட்டேன் ப்ரோ, அதுக்குள்ள வீடியோ பண்ண வந்துட்டேன். பட் அந்த லாஸ்ட் போர்ஷன் அந்த ஃபாஸ்ட் பீட் கேட்கும்போது விஸ்வாசம் படத்துல அந்த அடிச்சு தூக்க அந்த டுருக்கு டக்கிட அந்த பீட்டை சேர்த்திருக்காங்களோ அப்படிதான் எனக்கு கேட்டுச்சு. உங்களுக்கு அப்படி கேட்டுச்சான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் வேணா கேட்கட்டும், இன்னும் சாங்க வேணா ரீமிக்ஸ் பண்ண. ஆனா ரோகிணினா தலை தான், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். என்ன தலை இவ்வளவு நேரம் நல்லா தானையா பேசிட்டு இருந்தான்னா அது அந்த மாதிரி தான். சாங் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கிரியேட் பண்ணிருக்கு. ஒழுங்கா உட்காந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறவனையும் முந்தடிச்சிட்டு போய் ஆட வைக்கணும்ன்றத ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இந்த சாங்கே இருக்கு. மியூசிக் அந்த குவாலிட்டி அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. இது என்ன போய் நம்ம ஆஸ்கருக்கு அனுப்ப போறோம் அதெல்லாம் வேணாம். எவ்வளோ சவுண்டு, என்ன பீட், என்ன ரீமிக்ஸா இருந்தாலும் சரி ஃபேன்ஸுக்கு கொளுத்தணும், பட்டாசா இருக்கணும், ஸ்கிரீன்ல என்ஜாய் பண்ணணும், அதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. சாங்கோட மிடில் சீக்வன்ஸ்ல அந்த பால் டப்பாவோட ரேப் முடியும் போது கொஞ்சம் கூப்பிடுவோம் அந்த வார்த்தையை சொல்றப்போ அவரே டே அப்படின்னு மியூட் பண்றாரு. அது என்ன வேர்டுன்னு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்கப்பா. சொல்லதானே கூடாது, டைப் பண்ணலாம்ல, சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி தியேட்டர்ல இந்த போர்ஷன் கரெக்டா இந்த லைன் முடியும் போது தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், அங்க ஃபேன்ஸ் என்ன சம்பவம் பண்ணுவாங்கன்னு இப்பவே என்னால கண் முன்ன பார்க்க முடியுது. அவர் யூஸ் பண்ற கத்தில ஸ்பெஷலைஸ்டா வித்தியாசமா இருக்கு. லைக் அந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தாலுமே அவரோட நைஃபை நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா கத்தி ரொம்ப ஷார்ப்பா நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதோட ஹேண்டிலே அவர் கையில யூஸ் பண்ற நக்கிள் மாதிரி தான் இருக்கு. அந்த நக்கிளையும் நைஃப் டிசைன் ரெண்டையும் ஜாயின் பண்ண எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த கத்தியோட ஓவரால் டிசைனே இருக்கு. கத்தி எடுத்துட்டா நக்கிளா யூஸ் ஆகுமா, இல்லனா அதை கம்ஃபர்டபுளா கையில மாட்டி எதிர்க்க வரவன கம்ஃபர்டபுளா சீவ வச்சிருக்காங்களான்னு தெரியல. சாங்கோட இன்ட்ரோல வர சேரை பத்தி எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எல்லாம் கிங் அண்ட் குயின் உட்கார்றதுக்கே ஸ்பெஷலைஸ்டா கஸ்டமைஸ்டா ஒரு சிம்மாசனம், ஒரு த்ரோன் செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க ஏகேக்கு ஸ்பெஷலா ஒரு த்ரோன், பட் மேட் அப் ஆஃப் கன்ஸ். எல்லா புல்லட்டும் சதறி அந்த சேர்ல அவ்வளவு கன்ஸோட இருக்கு. அதுக்கு மேல 3 டிராகன் ரெஃபரன்ஸ். இந்த மீம் பயங்கர ஃபேமஸான ஒண்ணு. பட் இங்க எப்படி ஒருவேளை நம்ம பார்க்கலனா குட் பேட் அக்லின்னு 3 ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. படத்துல மட்டும் இல்ல, எல்லா மனிதனுக்கும் சொல்றேன். அந்த 3மே கெத்து தான், டிராகன் தான். இந்த ஏகே கேரக்டருக்குள்ள அப்படிதான் வீரமா இருக்கும்னு சொல்ல வராங்களோ என்னமோ. இந்த ஸ்வாட் கத்தி தான் டீசரோட இன்ட்ரோ சீக்வன்ஸ்ல ஏகே கைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பட் அதுலயுமே ஒரு முக்கியமான டிராகன் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டீசர் பிரேக் டவுன் வீடியோ பண்ணிருப்போம், அதுல சொல்லியிருப்பேன். அவர் அந்த ஜெயில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு கிளாஸ் வச்சிட்டு இருக்காரு. எல்லா கைதிகளும் வெளியே வந்திருக்காங்கன்னு அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இப்ப ரிலீஸ் ஆன வீடியோல ஒரு ஃப்ரேம்ல பார்த்தா அந்த கூலிங் கிளாஸை ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு ஷூட் பண்ணுவாரு. இப்போ நான் சொல்ல போறது முற்றிலும் தப்பா கூட இருக்கலாம். ஒருவேளை அப்படி இல்லாம படத்துல வேற மாதிரி வந்துருச்சுன்னா என்ன போட்டு திட்டக்கூடாது. பட் முடிஞ்ச வரைக்கும் 4K ரெசல்யூஷன்ல வச்சு ஜூம் பண்ணி படிச்சாலுமே அவ்வளவுதான் கிளாரிட்டி இருக்கு. 18/4/99 இருக்கு. ஒரு டேட் மாதிரி இருக்குல்ல, பக்கத்துல சண்டேனும் இருக்கும். சோ இந்த டேட் எக்ஸாக்ட்டா கேலண்டர்ல செக் பண்ணி பார்த்தாலும் அன்னைக்கு டே சண்டே தான். டான்ஸ் பண்றப்போ நிறைய ஃப்ரேம்ஸ்ல பேக்ரவுண்ட்ல எஸ் பிளாக் தான் இருக்கு. அதனால அங்க கூட ஒரு சம்பவம் நடக்கலாம். பட் அந்த காஸ்டியூமே என்னன்னு தெரியல. இவர் ஒரு போலீஸ் காஸ்டியூம்ல இருக்காரு. கைதி நம்பர் 1ன்னு பேட்ச்ல தமிழ்ல லிரிக்கல் வீடியோல ஒரு போட்டோ பார்க்கலாம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில ஒரு லத்தியோட வரப்போ அதை புடிச்சிட்டு இருக்க விதம் பாத்தீங்களா? லைட்டா அந்த கால் மீ எமோஜி அந்த மாதிரி தானே தெரியுது. கால் மீனே நான் ப்ரொஃபஷனலா ஃபார்மலா சொல்றேன். பட் இந்த மாதிரி ஸ்டைல்ல நிறைய போஸ்டர்ஸ்ல ஏகே பண்ணுவாரு. இந்த சீனை பத்தி தான் டீசர் மேக்கிங் வீடியோ பிரேக் டவுன் எல்லாத்துலயும் பேசியிருப்போம். இதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் பேப்பர் அந்த ஃப்ளோர்ல சதறி கிடக்குது, கைதிங்க எல்லாம் ஏன் தலையதோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ல கவர் பண்ணிருக்காங்க, சுத்தி ஏன் பேப்பர்ல எரியுது. அந்த பிரேக் டவுன் வீடியோ
பார்க்கலனா மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கே ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சில கியூரியஸான क्वेश्चंस ரைஸ் ஆகும். லிரிக்ஸ் எடுத்து இந்த வீடியோல பேசினா அது பாட்டுக்கு ஒரு லென்த்துக்கு போகும். அந்த அளவுக்கு நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய நுணுக்கமான வார்த்தைகள் வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. நிறைய பில்லா மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸை கூட புல் பண்ணி அழகா சொருவி இருக்காங்க. ஓகே தாங்க, பாட்டு ஓகே, என்ஜாய் பண்ணணும், எதுவுமே யோசிக்க கூடாது. ஒரு ஆல்மா டோலுமா மாதிரி தியேட்டர்ல வந்தா போதும். அந்த ஃபேக்டர்ல பார்த்தா இந்த பாட்டுக்கு 95% போடலாம். நீங்க 100க்கு எவ்வளவு % குடிப்பீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டான்ஸ்னு வந்துட்டா ஏகேவை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. சார் அதெல்லாம் தெரியாது, நீங்க ஆடுறீங்க, ஸ்டெப் போடுறீங்கன்னு ஒரு மாதிரி கோக்கினஸ் அந்த ஸ்டெப் இருக்கு, வைபாவும் இருக்கு, அதே சமயம் கியூட்டாவும் இருக்கு அந்த டான்ஸ் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ப்ரே பண்றது, அப்புறம் அந்த சர்ச்சில் பண்ற விஷயம், அப்புறம் அல்லாக்கு, இந்த மாதிரி அந்த 3 விஷயம் கடைசியா விவேகம்ல சிறுத்தை குட்டி பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் ஏகே வேற ஜோன்ல வேற மாதிரி ஆதிக் பண்ண வச்சிருக்காரு. ஓஜி சம்பவத்துக்கான பாட்டு, லிரிக்ஸ், டியூன் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, அவருக்குள்ள ஒரு மிருகம், என் முன்னாடி ஒருத்தவன் ஆடுனா நான் என்ன பண்ணுவேன், என் கேரக்டர், என் பவர் எப்படி இருக்குன்னு அதை கன்வே பண்ற மாதிரி லிரிக்ஸ் பாட்டு அமைஞ்சுது. இந்த பாட்டு அப்படி இல்ல, நானே இறங்கி எல்லாரும் கூட ஆடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மஜாவா ஜாலியா பண்ணிருக்காங்க. ஆனா சாங் ஃபுல்லா கவனிச்சிங்களா, படத்தோட சம்பந்தப்பட்ட எந்த முக்கியமான கேரக்டர்ஸையும் ஒரு ஓரமா இந்த சாங்ல எங்கேயாச்சும் வருவாங்கப்பா, ஆனா நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி யாருமே இந்த சாங் ஃபுல்லாவே இல்ல. கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே மேல தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஜெயில் சீக்வென்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், கம்பி மேல May 1 தான் இருக்கும். அது படத்திலே ஏகேவோட பர்த்டே டேட்டா இருக்கலாம். அதுக்காக எல்லா கைதிகளும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு செலிப்ரேஷன் சாங்க ஜெயிலுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம். கைதி நம்பர் 1ன்னு போட்டுட்டு வர இந்த போலீஸ் காஸ்டியூம்க்கு பின்னாடி அந்த செல்லுக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கிட்டு இருக்காரா இல்லைன்னா அடி வாங்கி படுத்துட்டு இருக்காரான்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு ஏதோ வளரக்கூடாது, பட் பார்க்கும்போது அவர் கான்ஷியஸா இல்ல, ஏதோ ஒரு ஆழமான ஸ்டேட்ல இருக்காரு. சோ என்ன பண்ணிட்டு வந்து இந்த காஸ்டியூம் போட்டுட்டு இப்படி நிக்கிறாரு தெரியல, அதெல்லாம் படம் பார்த்தா தான் புரியும். இந்த படத்துல ஏகேக்கான இன்ட்ரோ சீனே மெயினா அந்த ஜெயில ஃபோக்கஸ் பண்ணி தான் ஏதோ ஒரு வகையில இருக்குமா. பிளஸ் இந்த சாங்கோட வைபை கேட்கும் போதே உள்ள வர ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட், காதுக்கும் சரி விஷுவலாவும் சரி பயங்கரமா என்ஜாய் பண்ணணும்ன்ற மோட்டிவ், இன்டென்ஷன் நல்லாவே இந்த சாங்ல தெரியுது. சோ இந்த ஜெயில் இன்ட்ரோ பிளஸ் இந்த மியூசிக்கோட லிரிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா மேபி இதுவே கூட படத்துல இன்ட்ரோ சாங்கா இருக்கலாம். எந்த ஈகோவும் பார்க்காம இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ற செயல் எவ்வளவு அழகா இருக்கு, சேம் டைம் எவ்வளவு நெருப்பா மாறிட்டு இருக்குன்னு இந்த பாட்டுல ஏகப்பட்ட பாட்டு ஒரு முன் உதாரணம். இந்த பாட்டு இப்ப ரீசன்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜிவி பிரகாஷோட டியூன் சூப்பரா இருந்தாலுமே அனிருத்தோட வாய்ஸ் அந்த டியூனோட சேரும்போது தியேட்டருக்குனே ஒரு பிளாஸ்ட் ஆகிற சில கிரைட்டீரியா இருக்குல்ல, அந்த செக்லிஸ்ட் எல்லாமே டக்குன்னு டிக் ஆகுது. இதெல்லாம் ஓகே, ரெண்டு பேருமே சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ் தான், ஆச்சரியம் இல்ல. எப்படி இந்த ஆதிக் சும்மா இருந்தாரு, இந்த பாட்டுல வந்து ஏதாவது கத்துவாரு, ஏதாவது சம்பவம் பண்ணுவாருன்னு நினைச்சேன். பட் மனுஷன் சைலண்டா ஓரமா ஒதுங்கி இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இந்த பாட்டுல வந்து எந்த சம்பவமும் பண்ணல, சைலண்டா டைரக்ஷனோட முடிச்சுக்கிட்டாரு. ஜெயிலுக்குள்ள பெருசா என்ன சாங் எடுத்துட முடியும்னு யோசிக்கும் போது காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், லைட்டிங், அதுக்கான கலர்னு எல்லாமே இந்த பாட்டுல பார்க்கும்போது ஓரளவுக்கு இல்ல, நல்லா டீசென்ட்டாவே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருக்கு. சோ இதோட ஃபுல் அவுட்புட், இதோட கம்ப்ளீட் அவுட்புட் என்னன்னு படத்துல தான் தெரியும். அவ்வளவுதாங்க, சாங் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பேசியாச்சு. இன்னும் அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அது அவ்வளவுதான், தியேட்டர்ல வரும்போது பாத்துக்கலாம். நான் ஃபாஸ்டா கடகடன்னு பேசின மாதிரி இந்த வீடியோல இருக்கும். பட் இன்னும் சாப்பிடல, அந்த சாங் பார்த்து முடிச்ச உடனே அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இந்த வீடியோ பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிட்டு, புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு காலையில போட்ட வீடியோவும் இருக்கு, பார்க்கலனா பாருங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.